யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பில் இருந்து தேவா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பார்? மகனை நீ தந்தீரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. மகனை செமுறை குரலாய் யார் பிரிக்க முடியும் நாதா? தேவா யார் பிரிக்க முடியும் ஓ நாதா? தேவா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த கார்ட் மேஜர் அப்படியே அந்த பாட்டு அப்படியே பிடிச்சிட்டு ரோமாபுரிக்கு பவுல் இப்படி எழுதுகிறார். இந்த மாதம் வாக்குதத்தம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வார்த்தை. ரோமாபுரி திருச்சபைக்கு இப்படி எழுதுகிறார் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இந்த மாதம் வாக்குதத்தம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும்? தேவனுக்கு முன்பாக நின்று நம்மை எவருமே குற்றம் சாட்ட முடியாது. அதை தான் இங்க பவுல் எழுதுகிறார். நம்ம எல்லோருமே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்தினாலே நம்ம எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு யோபுவை குற்றப்படுத்தும்படியாய் பிசாசு நின்றான். ஆனால் இன்று அந்த இடத்தை அவர் பரிசுத்தம் பண்ணி சுத்திகரித்து தம்முடைய இரத்தத்தினாலே அந்த இடத்தை அவர் கழுவி குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நின்று நமக்காக பரிந்து பேசும்போது இந்த பூலோகத்தில் நம்மை விரோதிக்க எவருக்குமே அதிகாரம் கிடையாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், இந்த உலகத்தில் யார் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்க பக்கம் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன் பக்கம் நிற்பேன், உன் சார்பில் நான் உன் கூட நிற்பேன், உனக்கு துணையா இந்த மாதம் நான் வருவேன், உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். இந்த கான்டெக்ஸ்ட், இந்த முழு வேத பகுதி நம்ம வாசிக்கும் போது பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா 32ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனே இயேசுவையே நமக்காக தந்தார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பாரோ? நிச்சயமாய் தருவார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆமென். தேவனுக்கு முன்பாக நின்று ஆமென், இந்த உலகத்தில் யாருமே குற்றம் சாட்ட முடியாது. பிகாஸ் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். நீதிமானாக்கினான்னு சொல்லல, நீதிமான்களாக்குகிறவர் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் தம்முடைய ஜபத்தினாலே தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கி கொண்டே இருக்கிறார். அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுது, நிகழ்காலத்தில் சொல்லுது. அதனால பவுல் இப்படி எழுதுறார், தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்ம எல்லோருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நின்று நம்மை எவருமே குற்றம் சாட்ட முடியாது. ஹல்லேலூயா.
ஆமென். நம்முடைய குற்றங்களை எல்லாரும் சொல்லி குற்றம் சாட்டினாலும், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக ஆமென் நம்ம எல்லோருமே ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம். அது இயல்பு. ஆனால் தேவனுக்கு முன்பாக நின்று எவருமே நம்ம என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறதுனால் ஒண்ணுமே நடக்க போறதில்ல. ஆனால் தேவனுக்கு முன்பாக நின்று குற்றப்படுத்தும் போது அதை தேவன் விசாரிப்பார். ஆனால் இன்று தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பரலோகம் கொடுத்தபடினால் இனி எவருமே நம்மை பரலோக தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்தவே முடியாது. ஒரு பலத்த ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? ஆமென். உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது? கண்டம் பண்ணவே, நீங்க நரகத்துக்கு போவீங்க, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடும் சொல்லவே. பிகாஸ் ஏன் தெரியுமாங்க? மனுஷனுடைய பாவங்களுக்காக ஒரு பலியாய் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதே ரோமர் 8:1 இப்படி சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்னல்ல ஆக்கினை தீர்ப்பு. அந்த மாம்சத்தின்படி என்ன தெரியுமாங்க? நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள். ஆமென். 613 கட்டளையும் கை கொண்டு நடந்தால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நினைப்பது அது மாமிசம், அது மாமிச கிரியை. ஆனால் இவைகள் எல்லாம் சிலுவையில் இயேசு நிறைவேற்றி முடித்தபடினால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பதே இல்லை. நாம் எல்லோருமே குற்றவாளிகள் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லோருமே நிரபராதிகளாக, குற்றமற்றவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் எல்லோருமே குற்றவாளிகள் அல்ல, தேவனால் நிரபராதிகளாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. எப்படி ஆவியின்படி நடப்பது? கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை விசுவாசிப்பது, உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது. அவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்ற இந்த 4 காரியங்களை எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்படியானால் நான் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்படியானால் இந்த பாவத்தை செஞ்ச ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருப்பாரா? மன்னிப்பார். ஆனா குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது நமக்கு எப்படி சொல்றாங்க, நெருப்புல கையை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா நம்ம கையை சுடும். அதுல எந்தவித விளைவு இல்லை. பாவத்தை நம்ம செய்யும் போது அந்த பாவத்தினுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஆமென். ஆனா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆக்கினை தீர்ப்பு என்பது நம்மை முற்றிலுமாக நம்முடைய பாவத்தை நிமித்த நரகத்திற்கு தள்ளுவது அதல்ல. பைபிள் சொல்வது, பாவத்திற்குண்டான விளைவுகளை நாம் இந்த பூமியிலே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். படிக்கல அப்படின்னா பின்னாடி என்ன செய்யணும்? நம்ம படிக்கல என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். அது விளைவு. சோ நம்ம பாவத்தை செய்யும் போது அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தின் விளைவுகள் எங்க கொண்டு போவாதுன்னா தேவ கோபாக்கினைக்கு என்னை கொண்டு போகாது. அது வேறு. ஆமென். தேவ கோபாக்கின் என்பது முற்றிலுமாக நரகத்திற்கு தள்ளப்படுவது. ஆனால் பாவத்தின் விளைவுகளை மனிதன் பாவம் செய்யும் போது அந்த விளைவுகளை அவன் சந்திக்க நேரிடும். ஆனால் இயேசு இங்க சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்துவின் பிரமாணம் அது ஆவியின் பிரமாணம். நாம் அதை விசுவாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, பாவம் மரணம் இந்த 2 ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்ன செய்தன? விடுதலை. நான் விடுதலையாக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இன்னொன்னு பைபிள் சொல்லுதுங்க, யார் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதன் தேவ கிருபைக்குட்பட்டு இருப்பானால் பாவம் அவனை மேற்கொள்ளாது என்று பைபிள் சொல்லுகிறது. பாவம் ஒரு மனுஷனை மேற்கொள்ள கூடாது என்றால் நம்ம என்ன செய்ய? தேவனுடைய இரக்கத்தின் கீழே இருக்கணும். என்னங்க அந்த இரக்கம்? எனக்காக மரித்திரே, என்னையும் ரட்சித்திரேப்பா, ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத என்னை, ஆமென், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை உமக்கு முன்பாக நின்று உம்மை ஆராதிக்க துதிக்க எந்த விதத்திலும் தகுதியற்ற என்னை நோக்கி பார்த்திரே, நன்றி ஆண்டவரேன்னு எந்த ஒரு மனுஷன் அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறானோ, அதை நம்புகிறானோ, பைபிள் சொல்லுது அந்த மனுஷனை பாவம் மேற்கொள்ளாது. தேவனால் பிறந்திருப்பீர்களானால் பைபிள் சொல்லுது, பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது, பொல்லாங்கன் உங்களை ஜெயிக்க முடியாது, அசுத்தம் உங்களை ஜெயிக்க முடியாது, இந்த உலகம் உங்களை ஜெயிக்க முடியாது. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள்.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால்தான் பவுல் எப்படி எழுதுகிறாரு, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று கேட்கிறார். ஏன் தெரியுமா? சிலர் சொல்றாங்க நியாயப்பிரமாணத்தினாலதான் நம்ம பைபிள்ல சொல்ற எல்லா கற்பனைகளை கை கொள்வதனால். இல்ல, கற்பனைகளை கை கொள்வதல்ல, மாறாக கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தில் நம்ம அவர் நிறைவேற்றி முடித்தார், அவர் முடித்ததை நாம் விசுவாசிக்கிறோம்னு சொல்லும் போது நாமும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற கூடவே கூடாது, முடியாது, இம்பாசிபிள். பைபிள் யாக்கோபு எழுதுகிறார், ஒரு மனிதன் ஒரு பிரமாணத்தை மீறும் பொழுது அவன் சபிக்கப்பட்டவன், இதை கை கொண்டு இதன்படி நடக்கிறவன் பிழைப்பான். ஆனா ஒருவருமே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவே முடியாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு ஒண்ணு இருக்கு நியாயப்பிரமாணத்துல, கற்பனையில பொய் சொல்லாதிருப்பாயாக இருக்கு. ஆபீஸ்க்கு லேட்டா போயிட்டீங்க, என்ன சொல்றீங்க? அப்போ இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் அவங்க மேல வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பொய் ஒரு பெரிய பாவமே இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா பொய் ஒரு பெரிய பாவம். 10 கற்பனையில ஒரு கற்பனை பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுது. ஆமா தானே? அப்ப பொய் சொல்லும் போது பைபிள்ல சொல்லப்பட்ட 613 கட்டளை எல்லாம் ஒரு கட்டளை கீழ்ப்படினா கூட பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா சாபமும் அவன் மேல வருது. அப்ப ஒவ்வொரு முறை நம்ம சொல்லும் போதும் சாபம் நம்ம மேல வருது, சாபம் இருக்கு. தேவனுக்கு தெரியும் இந்த பிரமாணத்தை, இந்த நியாய பிரமாணத்தை ஒரு மனுஷனால் நிறைவேற்ற கூடாது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு வந்தார், அவர் அனுப்பினார். அவர் அதை என்ன செஞ்சார்? அவர் முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றினவர் ஆண்டவர் மட்டும்தான். ஒரு அழில சொல்லுங்களா, பைபிள்ல ஆண்டவரை தவிர யாரும் பொய் பேசாம இருந்ததே இல்லை. எல்லாருமே பொய் பேசணும் தான். இந்த மாதிரி எவ்வளவு பேச போறோமோ சும்மா நீங்களே எழுதி வைங்களேன், ஒரு கோடு மட்டும் போட்டுனே வாங்க, 192 பேஜ் ஃபுல் ஆயிடும். பொய் பேசுவோம் நம்ம, பொய் பேசாம யாருமே கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் 613 கற்பனைகளையும் மனுஷனாக அந்த பூமியில வந்து அதை நிறைவேற்றி நம்மை அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி நீதிமானாக்குகிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாக நின்று அவருக்கு முன்பாக குற்றம் சாட்ட எவராலும் முடியவே முடியாது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? உங்களை பிதாவுக்கு முன்பாக எவருமே குற்றப்படுத்த முடியாது. ஒருவேளை மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தினாலும் ஒன்று சொல்லட்டுமே, அதெல்லாம் கர்த்தர் ஓரம் தள்ளி உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுது, அது எப்படி எனில், ரோமர் 8:3, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஆமென் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், ஹல்லேலூயா, praise the Lord, what a good God we serve. பைபிள் சொல்லுது பாருங்களேன், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தேவனுக்கு முன்பாக நின்று பாவம், இப்படி சொல்லட்டுமே உங்களுக்கு புரியும். காயின் வந்து ஆபேலை கொலை செய்கிறான். ஆனால் ஆபேலின் ரத்தம் தேவனுக்கு முன்பாக நின்று குற்றம் சாட்டுகிறது. மனித ரத்தம், ஒரு மனிதனை கொலை செய்யும் போது, சக மனிதனை கொலை செய்யும் போது பைபிள் சொல்லுது, அந்த ரத்தம் தேவனுக்கு முன்பாக நின்று அந்த மனிதனை குற்றப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வாசி, பைபிள் வீட்டில் போய் வாசி, 6ஆம் அதிகாரத்தில் இரத்த சாட்சிகளாக ஒரு கூட்டம் மரிக்கிறது. அந்த 5வது எக்கால சத்தம், அந்த 5வது முத்திரை உடைக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர், கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் அந்த பலிபீடத்திற்கு இருக்கிறாங்களாம். அவங்க எல்லாருமே என்ன கேட்கிறாங்களா தெரியுமா? எப்பொழுது பூமியில் நியாய தீர்ப்பு கொண்டு வருவீர்? எங்களுடைய ரத்தத்துக்காக நீர் எப்பொழுது பழி வாங்குவீர்? மனித ரத்தம் எப்போதுமே தேவனிடத்தில் பரிந்து பேசாது. மனித ரத்தம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நியாயத்தை கேட்கும். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் பூமியில் இருக்கிற 1000 கோடி பேருக்கும் பரிந்து பேசக்கூடியது. மனுஷ ரத்தம் எப்போதுமே உயிரோடு இருக்கும் போதும் சரி, செத்ததுக்கு அப்புறம் சரி,
ஒருவேளை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து தேவனிடத்தில் என்ன தெரியுமா செய்யுமா? பழி வாங்க சொல்லுமா, பழி வாங்க சொல்லும். ஆனால் இயேசுவின் ரத்தம், பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். மனிதன் எப்போதுமே பழி வாங்கும் சுபாவம் உடையவன். காலம் சமயம் பார்த்துட்டே இருப்பான், எந்த நேரத்தில் இவனை தாக்கலான்னு யோசிப்பான். ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். அவர் அந்த ரத்தம் நமக்காக எப்பொழுதுமே வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று பைபிள் சொல்லுது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த காலை வேளையில் இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் பட்சத்தில் இருக்கும் போது உனக்கு விரோதமாக யாருமே இருக்க முடியாது. நான் உன் சார்பில் இருக்கிறேன். ஐ எம் ஆன் யுவர் சைட். என்னைக்கு நீ என்னை விசுவாசிச்சியோ, என்னைக்கு நீ ஏற்றுக்கொண்டையோ, அன்னைக்கே நான் உன் பக்கம் நின்று உனக்கு தான் நான் நியாயம் செய்வேன் அப்படின்றார். ஆமென். பைபிள் சொல்லுது, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை என்ன செஞ்சார்? ஆக்கினைக்குள்ளாக. எல்லா ஆக்கினையும் கிறிஸ்துவின் மேல் வந்தது. இப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் பவுல் எழுதுறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். ஏங்க, பாவம் தாங்க முக்கியமான நல்லக்கில்ல. பாவத்தினுடைய விளைவு தான் மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஆனா என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ, நல்லா கேட்டுக்கோங்க, அன்னையிலேருந்து அவன் ரத்தம் உன்னை சுத்திகரிச்சுட்டே இருக்கும். சரி, ரட்சிக்கப்பட்டுட்டோம், இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு, நம்ம எவருமே சொல்ல முடியாது இது வரைக்கும் நான் பாவம் செய்யல அப்படின்னு. சொல்ல முடியுமா? முடியாது. ரோமபுரி திருச்சபை பார்த்து பவுல் கேட்கிறாரு, கிருபை அதிகமா இருக்கிறதுனால பாவம் செய்யலாமா கேட்கிறார் அவர். அது சொல்லிட்டு அவரே பதில் சொல்றாரு, செய்யக்கூடாதே. பாவம் நம்ம செய்யக்கூடாது, ஆனால் பாவம் செய்கிறோம். ஆனால் பாவம் செய்யும் போது நாம் என்ன செய்யணும்? அவரோட ரத்தத்தினால் நம்ம என்ன செய்யணும்? அந்த சுத்திகரிப்புக்காக தான் நம்ம அந்த ரத்தத்தை, ஏசப்பா உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லும் போது அந்த ரத்தம் நமக்காக எப்போதுமே பரலோகத்தில் பரிந்து பேசிட்டே இருக்கு. மண்ணியும் மண் ஒன்று. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பா நமக்காக என்ன செய்யறாரு? ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றாரு, இவனை மன்னியும் 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 சொல்றதுனாலதான் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஆகாரம், நம்முடைய நியாயம், நம்முடைய ஜபம், நம்ம வேத வாசிப்பு, நம்ம கரெக்டா சர்ச்சுக்கு வருது, கரெக்டா தசமம் கொடுப்பது, இது நம்முடைய நீதிகளினால் அல்லவே அல்ல. உபாகமத்தின் புஸ்தகம் வீட்டில் போய் வாசிங்களேன். 9ஆம் அதிகாரத்துல அந்த ஜனத்தை பார்த்து தேவன் சொல்றாரு, உங்களுடைய நீதி நிமித்தமாக நான் கானான் தேசத்தை தரல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட நான் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் உங்களுக்கு இந்த கானான் தேசம் என்றார். அப்படி போல ரட்சிப்பு என்பது நம்முடைய நீதி நிமித்தமாக அல்ல, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் மனுகுலத்துக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் ரட்சிப்பு. ஆகவேதான் பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் எவருமே உங்களுக்கு குற்றம் சாட்ட, உங்களுக்கு விரோதமாய் நின்று எவருமே பிதாவின் இடத்தில் ஜெபிக்க, குற்றம் சாட்ட எவராலும் கூடாது. சக மனிதரோடு கூட நம்ம ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம். ஆமென். அந்த குற்றங்களை சாட்டும் போது இந்த குற்றம் நம்ம பக்கம் சரியா இருந்தா நாம நம்மளை சரி பண்ணிக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. குற்றம் சாட்டுறாங்களா? ஆனா தப்பு உங்க பக்கம் இருந்தா என்ன செய்யணும்? வீண்வாதம் பண்ணாம, பெருமிதம் கொள்ளாம, ஆமான்னு சொல்லி போனா கர்த்தர் தலையை உயர்த்திடுவார். இல்ல ஆச்சா பூச்சான்னு பண்ணினாக்கா ஆண்டு நேரம் வரும்போது அழுத்தினே இருப்பார், நீ முன்னேறவே முடியாது. ஏன்னா அவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர். பிரைஸ் தி லார்ட். பைபிள் நமக்கு சொல்லுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே ஆவியின்படி நடக்கிறது. பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். அதான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 27:1 கொடுமா, சங்கீதம் 27:1 கூட, சாம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில்
அவர்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. உன்னை விரோதிச்சு யாருன்னா கிட்ட வந்து உன்னை அழிக்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ, அவர்களே இடறி விழுவார்கள். பயப்படாது. ஆமென். அவன் தானாவே இடறி விழுந்துருவான். சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க எல்லாருமே, இந்த கால் அட்டாக் பண்ணி விளையாட்டு பார்த்துருக்கலாம். அட்டாக் பண்றாங்க. இப்ப யாரும் இந்த விளையாட்டுலாம் விளையாடுறது இல்லை. அப்ப ஓடுவாங்க, ஓடும் போது கால் என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணி கீழே விழுவாங்க. அதுல யார் அட்டாக் பண்றதுன்னு எனக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு அந்த விளையாட்டு. ஆனா சில நேரத்தில் அடுத்தவங்களை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் காலை தூக்கிடுவா, இவன் காலை கீழே விட்டு தானே கீழே விழுவான் பாருங்க. அப்புறம் பேனு இல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா உன்னை கெடுக்க, உன் குடும்பத்தை கெடுக்க, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க, ஆமென், மறைமுகமா செய்ய ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், அவன் தானாவே இடறி கீழே விழுந்துருவான். பயப்படாத, தைரியமா இது. அதான் தாவீது அழகா, எனக்கு விரோதமாக, ஆமென், ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல ஒரு யுத்தமே எழும்பினாலும் நான் ஒண்ணுல நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா எனக்கு விரோதமா எழும்பி வரவன் கர்த்தர் அவனை தானே கீழே தள்ளுவார். எனக்கு குழியா வெட்டுவான், ஆனா அந்த குழி அவனுக்கே. ஒன்று நல்லா கேட்டுக்கோங்க, தேவன் செய்வதை யாரேனும் தடுக்க முயற்சித்தால் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை அவர் செய்தே முடிப்பார். அவர் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிட்ட ஒன்று கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஒன்று செய்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், என்னை விரோதிக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா நான் ஒன்று பண்ண போறேன், பைபிளை கையில் எடுத்து வாசிச்சதை தியானம் பண்ண போறேன். தாவீதோட ஃபோக்கஸ் சத்துருக்கள் மேல இல்லவே இல்லைங்க. நம்ம ஃபோக்கஸ் எப்போதுமே பிரச்சனை மேலே இருந்துட்டே இருக்கும். நம்முடைய கவனம் எப்போதுமே நம்முடைய எதிரிகள் மேலே இருந்துட்டே இருக்கும். நம்முடைய கவனம் எப்போதுமே இவன் 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 நமக்கு விரோதமா நீ பண்ணிட்டான், அவன் மேலேயே நம்முடைய கவனம் இருந்துட்டே இருக்கும். ஆனா தாவீது அப்படி சொல்லல, என்னை விரோதிக்கிற மேல என் கவனம் இல்லாம என் கவனத்தை நான் கர்த்தர் மேல தானே வைப்பேன். நான் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் அவரை நோக்கி பார்த்து என் முகம் பிரகாசம் அடையும்.